கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் உபாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கிருந்து உன்னை கொண்டு வந்து என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உலகத்தானுக்கெல்லாம் என்ன டே தெரியுமா? லவ்வர்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறான். சரி, அவன் ஏதாவது கொண்டாடிட்டு போட்டு. ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், உனக்கு உரியது அது வானத்தோடைய கடைசி முனையில் இருந்தால் கூட அது உனக்கு உரியதாக இருந்தால் கர்த்தர் அதை கொண்டு வருவாராம். ஆமேன். ஆனால் அது உனக்குரியதுன்னு சொல்லி நீ ஃப்ளைட் ஏறி போக பிரயாசப்படாத, பஸ் ஏறி போக பிரயாசப்படாத, போய் பார்த்துட்டு வரலான்னு பார்க்க போகாத. நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு உரியதா இருக்காது. அது உனக்கு உரியதா இருந்தா அது உன்கிட்டயே வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் லவ்னு ஒன்றை பண்றான். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அறிவு கூட அதுக்கு இல்லைங்க. ஈசாக்கை பற்றி ஒரு வேத வசனம் இருக்கு. நான் சொன்னா நீங்க சண்டைக்கு வருவீங்க. ஈசாக்கு ரெபேக்கால கல்யாணத்துக்கு முன்னாடி நேசிச்சான்னு பைபிள் சொல்லலை. அவனை மனைவியாக்கின பின்பு நேசித்தானா. அப்படின்னா லவ் எப்படி வரணும் தெரியுமா? காதலிச்சு கல்யாணம் பண்றதை விட கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கிறதுக்கு பேரு தான் லவ்வர்ஸ் டே. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நீ என் உயிர், அப்புறம் நான் சொல்லலை, நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். இன்னைக்கு பாரு, நிறைய இது ட்ருன்னு பைக்கில் போகும், ரோஸை கொண்டு ரோஸுக்கு கொடுக்க போகும், நிறைய காரியங்கள் நடக்கும். என் இதயமே நீதான் எழுதி வச்சிருக்கும், கிஃப்டை மாற்றி மாற்றி கொடுக்கும். அப்படியெல்லாம் லவ்வை நீ ப்ரப்போஸ் பண்ணணும்னு இன்னைக்கு நிறைய பேர் பச்சை சட்டையில் அலைவான், நிறைய பேர் ப்ளூ சட்டையில் அலைவான், நிறைய பேர் ரெட் கலர் சட்டையில் அலைவான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலரு பேய் பிடிச்சிருக்கு போல எல்லாருக்கும். அன்னைக்கு மட்டும் வீட்டை விட்டே வெளியே இறங்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், உண்மையான காதல் கல்யாணத்துக்கு பின்னாடி வர்றது தான். அதுக்கு முன்னாடி வர்ற காதல் எல்லாம் எனக்கு தெரியலைங்க எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு. நீ போடுற ஒரு செருப்பே உன்னால ஒழுங்கா செலக்ட் பண்ண முடியாது. நீ போடுற ட்ரெஸ்ஸே உன்னால ஒழுங்கா செலக்ட் பண்ண முடியாது. நீ ரிஜெக்ட் பண்ணதை மற்றவங்க செலக்ட் பண்ணும்போது இதையே செலக்ட் பண்ணியிருக்கலாமேன்னு தோணுதில்ல தம்பி தங்கச்சி? உனக்கு உரியதா இருந்துச்சுன்னா அது கடல் தாண்டி இருந்தாலும் அது வானம் தாண்டி இருந்தாலும் கர்த்தர் உன்கிட்ட கொண்டு சேர்ப்பாரு. அதுக்கு முன்னாடி நான் தேடி போறேன் அப்படின்னெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்காத. ஆண்டவர் உனக்கானதை உன்கிட்ட கொண்டு வருவார். ஆமேன். அதனால சொல்றேன், அப்படி ஏதாவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ண மாட்டேன். நீ வேணா யோசிச்சு பாரு. லவ் பண்ண எல்லாரும் லவ் பண்ண பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லவ் பண்ண பையனைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க. அதனால உங்ககிட்ட நான் சொல்ல வர்றேன், தம்பி தங்கச்சி, ஸ்கூலில் படிக்கிற பொண்ணா இருக்கலாம், காலேஜில் படிக்கிற பொண்ணா இருக்கலாம், சர்ச்சுக்கு வர்ற பையனா இருக்கலாம், பக்கத்து வீடா இருக்கலாம், மாமா பையனா இருக்கலாம், அத்தை பையனா இருக்கலாம், தயவு செஞ்சு அந்த குருட்டு பாலாங்கணத்தில் போய் விழுந்துடாத. அதனால உங்ககிட்ட சொல்றேன், அந்த வசனத்தை பாரு. உனக்குரியவர்களா இருந்தால் அது உன்னை தேடி வரும். நீ தேடி போகாத, நீ தேடியே போகாத. கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு வீட்டில் அடங்கி இரு. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எங்க போகுதுன்னு கண்டுபிடிங்க. தயவு செஞ்சு போனை வாங்கி பாருங்க. ஒரே அம்பா இருக்கும், அது அடுத்த நாள் வம்பா முடியும். இன்னைக்கு மெரினா பீச்சு பிஸியாக இருக்கும், பெசன் நகர் பீச்சு பிஸியாக இருக்கும், கோவளம் பீச்சு பிஸியாக இருக்கும். கணவன் மனைவியாக இருந்தால் பரவாயில்ல. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், என் மெசேஜை கேட்கும்போது உனக்கு கல்லை கொண்டு அடிக்கணும்னு தோணும். படித்து காய்க்கிற மரத்துக்கு கல்லடி வரும், நான் வாங்கிக்கிறேன். அதனால் ஜாக்கிரதையாக இரு. கர்த்தர் கிரியை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் வேண்டிய நேரத்தில் கொடுப்பீராக. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே, சிதைத்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் மாறி இந்த பிள்ளைகளுக்கு உரிய காரியங்கள் இந்த பிள்ளைகளை வந்தடையட்டும்னு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.